السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العلي العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أقام بالمدينة 10 سنين يضحي، أو كما قال عليه الصلاة والسلام. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் உருவமற்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அகிலத்தின் அருள் கொடையாக வந்துதைத்த நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எதை சொல்லவும் கேட்கும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல முஃமின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக வர்ணிக்கக்கூடிய பெரும்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. நாளை மறுமையில மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான முஃமின்களே, ஹஜ்ஜு பெருநாளுடைய மாதம் பிறந்து விட்டது. ஹஜ்ஜு பெருநாளை நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது ஹஜ்ஜு பெருநாளுடைய பிறை பிறந்து 2வது பிறையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த ஹஜ்ஜு பெருநாளில் செய்யக்கூடிய அமல்களில் ஆகச் சிறந்த அமலாக இருக்கக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய நல் தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கொடுக்கும் குர்பானி அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அங்கீகரித்துக் கொள்வானாக. அருமையான முஃமின்களே, இந்த குர்பானி என்கிற இந்த வணக்கம் எப்பொழுது கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு 2வது ஆண்டில் இந்த குர்பானி என்கிற அமலும் அதுபோன்று நோன்பு, ஜக்காத்து, சதக்கத்துல் ஃபித்ரு, 2 பெருநாள் தொழுகை, குர்பானி இதுவெல்லாம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது என்பதை நாம் மனதில் ஆற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த குர்பானி என்கிற வணக்கம் இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும்தானா அல்லது எல்லோருக்குமா என்றால் இறைவன் அதற்கு விடை சொல்லுகிறான். வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக, எல்லா உம்மத்துகளுக்கும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு இறைவனுக்காக தியாகம் செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை வைத்திருந்தார். ஏனென்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதன் மூலியமாக இறைவனை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்திலும் அல்லாஹ் குர்பானி என்கிற ஒரு செயலை வைத்திருந்தார் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சொல்லிவிட்டு சொல்கிறான். அந்த குர்பானி என்கிற பொருள் எது என்று சொன்னால் மின் பஹீமத்தில் அன்ஆம்,
அன்ஆம் என்று சொல்லக்கூடிய கால்நடைகளிலிருந்து கொடுப்பதுதான் அது குர்பானி என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அன்ஆம் என்று சொன்னால் ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த மூன்றைத்தான் குறிக்கும். எனவே குர்பானி கொடுப்பதாக இருந்தால் ஆடு, மாடு, ஒட்டகத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர என்கிட்ட காசு இருக்கு நான் மானை கொடுப்பேன்னு கொடுத்தாருன்னா குர்பானியாக ஆகாது. மானை கொடுத்தா நம்மளுக்கு உள்ளதி போட்டுருவோம், அது வேற பிரச்சனை. எதுக்கு சொல்லுவார்? காசு இருக்குங்கிறதுக்காக நாம மானையே கொடுப்பேன் என்று சொன்னாலும் அது குர்பானியாக அங்கீகரிக்கப்படாது. ஏன்னு சொன்னால் அன்ஆம் என்கிற வார்த்தைக்கு ஆடு, மாடு, ஒட்டகம் தான். நாமெல்லாம் அதிகமாக இன்னைக்கு குழந்தைங்க சாப்பிட்றது சிக்கன். சிக்கன் அப்படின்னா குழந்தைங்களாம் நாளைக்கு போய் ஆகும், இல்லை லெக் பீஸ் ஆகும். அந்த சிக்கன் நினைச்சக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த அன்ஆம் என்கிற அந்த வார்த்தைக்கு ஆடு, மாடு, ஒட்டகத்தை தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லிவிட்டு ஃபலஹு அஸ்லிமு வ பஷ்ஷிரில் முஹ்பிதீன், அவனுக்கு நல்ல விதத்தில் அவன் எதை சொன்னானோ அதை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல சொல்லிவிட்டு சொல்லுகிறான். யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லி காட்டுகிறான். அப்படி பார்க்கிற பொழுது நாம் ஆடு, மாடு, ஒட்டகையை நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த குர்பானி கொடுப்பதால் என்ன நோக்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். யஹ்யாவுல் திக்ர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த செயலை அந்த நாளில் நினைவு கூறுவதற்கு பெயர் தான் இந்த குர்பானி என்பது. அது என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த செயல், 86 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாமல் இறைவனிடத்தில் அழுது புலம்பி வணக்கங்கள் நிறைய புரிந்து ரப்பிடத்தில் மன்றாடி 86 வயசுல ஒரு குழந்தை இஸ்மாயில் என்கிற குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். சாதாரணமாக இந்த கல்யாணம் முடிப்பாங்க, ஒரு 22 வயசு 23 வயசு கல்யாணம் முடிக்கிறான் வச்சுக்கங்களேன். 23 வயசு கல்யாணம் முடிஞ்ச பிறகு உடனே குழந்தை பார்க்குறான் பாருங்க, அவன் குழந்தைய போய் சீக்கிரம் வாங்கிடலாம், அது முத்தம் கொடுத்துடலாம், தந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வலி, வேதனை, கஷ்டம் தெரியாது. 23 வயசுல கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 38 வயசுல அல்லது 33 வயசுல புள்ள பெற்றான்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட போய் குழந்தைய கேட்டு பாருங்க, தரமாட்டாங்க. ஏன்னா பல்லாண்டாக பல ஆண்டுகளாக கனவு கண்டு இறைவனிடத்தில் கேட்டு பெற்று கிடைத்த அந்த குழந்தையை சீக்கிரம் யார்ட்டு கொடுத்துட மாட்டாங்க. அது 86 வயசுங்கிறது குழந்தை பெற்கிற வயசா யோசிச்சு பார்க்கணும். 86 வயசு குழந்தை பெற்றாலும் எவ்வளோ கேவலமாக பேசுவாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஆள் 86 வயசுல எனக்கு குழந்தை பெற்று பெருமையாக வந்து ஸ்வீட் கொடுத்தாரு வச்சுங்களேன், நம்ம நினைச்சு மேலைங்களையும் பார்ப்போம். பெக்கிற வயசாகிது உனக்கு கேட்பமா இல்லையா? 86 வயசுல 86 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 86 வயசில் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்தால் பாசம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறார். ரப்பு சோதித்து பார்த்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தவனை மறந்து விட்டாரோ அல்லது பிள்ளையின் மீது கொஞ்சம் அதிகம் அன்பு செலுத்தி விட்டாரோ என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 வயதாக இருக்கிற பொழுது, 6 வயசு 7 வயசுங்கிறது தகப்பனும் பிள்ளையும் கட்டி தழுவி கொஞ்சி கொலாவி அது அந்த குழந்தையை மறக்க முடியாத ஒரு நேரம். அப்படி 7 வயசுல குழந்தைய மூத்தா போச்சு வச்சுங்களேன், அந்த பெத்த தாய் தகப்பை எவ்வளவு வதவதைக்குள்ள ஆளாகும், எவ்வளவு சிரமத்துக்குள்ளாகும். ஏன்னா அந்த குழந்தை ஓடுகிற காட்சி, அழுகிற காட்சி, நம்மை அடிக்கிற காட்சி, நம்மை பேசுகிற காட்சி அப்படியே கண்ணுக்கு முன்னால் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கும். அப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு 7 வயதாகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கனவு காணுகிறார்கள். என்ன கனவு? தான் பெற்றெடுத்த பிள்ளையை 86 வயது பெற்றெடுத்த பிள்ளையை அறுப்பது போன்ற ஒரு கனவு எழுகிறார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட கனவை கண்டால் எழுந்து நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிவிட்டு இடது பக்கத்தில் 3 தடவை நீங்கள் லேசாக உமிழ்ந்து விட்டு எந்த பக்கத்தில் படுத்தீர்களோ அதற்கு மறுபக்கத்தில் படுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவு கண்ட உடனே எழுந்த உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஓதிவிட்டு படுக்கிறார்கள். மறுநாள் அது போன்று மீண்டும் படுக்கை, மீண்டும் அது போன்று ஒரு கனவு, தான் பெற்றெடுத்த பிள்ளை அறுப்பது போன்ற கனவு, பளிச்சென்று எழுகிறார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஷைத்தானை வேகமாக விரட்டுகிறார்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, 3 நாள் இந்த கனவு தொடர்ந்து வருகிறது. விளங்கிக் கொண்டார்கள் ஷைத்தானின் கனவல்ல. ஏனென்று சொன்னால் ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் நபிமாரிடத்தில் ஊசலாட்டத்தை செய்ய மாட்டான்.
விளங்கிக் கொள்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து அவன் புறத்திலிருந்து கனவு வருகிறது என்பதை விளங்கிக் கொண்டு இறைவனுக்காக நாம் அறுத்து பலியிட வேண்டியதுதான் என்று முடிவுக்கு வருகிற பொழுது தன் மகன் சொல்றாங்க, மகனே இந்த மாதிரி கனவு கண்டப்பா உன்னை அறுக்கிற மாதிரி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. நம்ம முக்கியமா அப்படி பிள்ளைகிட்ட தெரியாம கூட கேட்டுறாதீங்க, ஏன் டப்புன்னு அடிச்சு போடுவான். ஏன் அத்தா பெற்றது மட்டும் இல்ல சாவடிக்க பாக்குற அப்படின்ட்டுருவான். அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில்கிட்ட கேட்கிறாங்க, இஸ்மாயில் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இஸ்மாயில் கேட்டாங்க, ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறாரு, அந்த பொருளை திரும்பி வந்து கேட்டால் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? எத்தனை வயசுலங்க? 7 வயசுல குழந்தை தாப்பனை பார்த்து கேட்குது, உங்கள்கிட்ட ஒரு ஆள் அமானிதமா பொருளை கொடுத்தாரு, கொடுத்தவர் மீண்டும் கேட்கிறார், கொடுப்பீர்களா கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் கொடுத்து தான் ஆகுங்க. அப்படின்னா எனக்கு கொடுத்தது உங்களுக்கு ரப்பு தானே கொடுத்தான், எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. சாதாரணமான வார்த்தையா? இந்த வார்த்தை ரப்பின் அரிசை தட்டியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுவிட்டு மனசங்கடத்தோடு அறுப்பதற்கு கத்தியையும் குழந்தையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள், அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். தாய் கேட்கிறார், மகனை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? தாயிடத்தில் பதில் சொல்லாமலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். ஒரு மலை வருகிறது, மலைக்கு கீழே படுக்க போடுகிறார்கள். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கத்தியை நன்றாக தீட்டி அறுக்கிறார்கள். அல்லாஹ் உத்தரவிட்டான், கத்தியே நீ அறுக்கும் குணத்தை உனக்கு நான் கொடுத்தாலும் என் நாட்டம் எல்லாம் உன்னால் அறுக்க முடியாது, அறுக்காதே என்று அல்லாஹ் ஆணையிட்டான். அறுத்தார்கள், அழுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த குழந்தை எப்படியாவது இறைவனுக்காக கொடுத்து விடும் என்று சொல்லி அழுத்தி பார்த்தார்கள். கத்தி அழுக்கவில்லை, அறுக்கவும் இல்லை. வேகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையின் மீது அடித்தார்கள். மலை துண்டாகானது என்று நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. கல் உடையுமா இல்லையா? இரும்பூச்சி அடிச்சா கல் உடையுமா இல்லையா? உடைஞ்சிருச்சு. அப்படி அறுக்கிற நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அதை பார்த்து விட்டு ஜிப்ரீல் சொன்னார், ஜிப்ரீலே இப்ராஹிம் என்னை மறக்கவில்லை, அவர் நான் எதை சொன்னாலும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார், எனவே சொர்க்கத்தில் ஆட்டை கொண்டு போய் நீ அவருக்கு பகரமாக கூட என்று சொல்லி அல்லாஹ் ஆணையிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செக்கென்று ஆட்டோடு வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இறைவன் சோதித்து பார்த்தான், சோதனை வெற்றி பெற்று விட்டீர்கள், இறைவன் அன்பை பெற்று விட்டீர்கள், எனவே உங்கள் அதற்கு பதிலாக ஆட்டை கொடுத்திருக்கான், இதை கொடுங்கள் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தார்கள். கருவில் சுமக்காத ஒரு உயிரினம் என்று சொன்னால் அது சிலவற்றை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதிலே ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆடு இருக்கிறது. எந்த தாயும் கருவறையில் சுமந்து கொடுக்கப்படாத ஒரு உயிரினம் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தி எடுத்தார்கள், ஆட்டை அறுத்தார்கள். மனிதனை அறுக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த கத்தி இப்போது ஆட்டை அறுக்கிறது. அறுத்து பலியிட்டு விட்டார்கள். இங்க சொல்றாங்க, மார்க்கம் சொல்லுகிறது, இந்த குர்பான் என்பது எதற்கென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த தியாகத்தை செய்தார்களோ அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமையாக்கியான். இன்னத்துக்கு எல்லாத்துக்கும் கடன் வாங்குறீங்க, திடீர்னு குண்டத்துக்கு போடுறீங்க. ஷாஃபி மதகப்பை பொறுத்த வரைக்கும் சுன்னத்து முஅக்கத கொடுப்பது ஆகச் சிறந்தது. ஹனஃபி மதகப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் கொடுப்பது கட்டாயம் வாஜிப் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இரண்டிற்கும் ஹதீஸை காமிக்கிறார்கள். எதற்கு சொன்னார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு கொடுத்த தியாகம் இருக்கிறதே சாதாரணமான தியாகம் அல்ல. வாயில் பேசிவிடலாம், காதில் கேட்டுக்கொள்ளலாம், ஆனால் அந்த செயலை நம்மால் செய்ய முடியுமா என்று நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒருபோதும் முடியாது. குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, 4 நாள் படிச்சு நம்மளால் தாங்க முடியலையாங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ பதைக்கிறோமா இல்லையா? எவ்வளவு காசு வேணாலும் செலவு பண்ண தயாரா இருக்குமா இல்லையா? எந்த அளவுக்குன்னா காசே இல்லாவிட்டால் என் கிட்னியை கூட வித்து தருகிறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு குழந்தை 85 வருடத்திற்கு பிறகு பெற்றெடுத்த குழந்தையை அவர்கள் அறுக்கிறார்கள் என்று சொன்னால் இது வெறும் வார்த்தையில் பேசி முடிக்கக்கூடிய இது செயல் அல்ல. அதனால தான் அல்லாஹ் நினைச்சா அப்படின்னா கியாமத் நாள் வரைக்கும் வருகிற முஸ்லிம்கள் எல்லாம் இதை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி நமக்கு கடமையாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், அருமையான மக்களே, அந்த குர்பானி எந்த அளவுக்கு சிறந்தது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்பானி கொடுங்க அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மாஹாதிகள் அல்லாஹி ரசூலுல்லாஹ், குர்பானி குர்பாங்கிறீங்களே, உதுஹியாங்கிறீங்களே, உதுஹியானா என்ன அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். சுன்னத் அபீக்கும் பெருமானா சொல்றாங்க, இது உங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிமுறை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள்.
சஹாபாக்கள் கேட்குறாங்க, காலு ஃபமாலனா யா ரசூலல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்து தான், செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும், செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும், அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், நீ கொடுக்கக்கூடிய குர்பான் இருக்கிறது, ஆடாகவோ மாடாகவோ ஒட்டமாக இருந்தால் அதற்கு ரோமம் என்று இருக்கிறது அல்லவா, ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான முஃமின்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு ஃபஸூப், சூப்னு சொல்லுங்க, சூப்னா என்னன்னு கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு முடிக்கும், ஆட்டு மேல எத்தனை முடி இருக்குன்னு தெரியுமா இல்லையா? நம்ம சாதாரண தள்ளி எத்தனை முடி இருக்கு, சீப்பு சீவனாவே அப்பா நம்ம சொல்றோம் 10 முடி வந்துருச்சு 50 முடி வந்துருச்சுமா, பார்த்த சின்ன மண்டை, இந்த மண்டைக்குள்ள எவ்வளவு முடி இருக்குது, ஆடுங்கும் போது எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சங்கள் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு முடிக்கும் நன்மை உண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்று சொன்னால் அருமையான மக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அதை நாம் செய்கிற பொழுது நமக்கு நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான முஃமின்களே, இது ஷாஃபி மதஹ்புல சுன்னத்து முஅக்கதா. என்ன காரணம் அப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாசு குதிப அலா வஹுன்ன லக்கும் ததவ்வன் அல் வித்ரு வன் நஹரு வ கரகாதா அல் ஃபஜர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 3 விஷயம் எனக்கு அது வாஜிபு, ஆனால் உங்களுக்கு அது சுன்னத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று என்ன, வித்ர் தொழுகை. ஷாஃபி மதஹ்பை பொறுத்த வரைக்கும் வித்ர் தொழுகை என்பது சுன்னத்து. வன் நஹர், ஆடை அறுப்பது. வ ரகாத் அல் ஃபஜர், ஃபஜருக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுகிறோம் பார்த்தீங்களா, அந்த ரக்காத் 2 ரக்காத்தும் எனக்கு ஃபர்து, உங்களுக்கு சுன்னத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஷாஃபி மதஹ்புக்கு ஆடு அறுக்கிறது அப்படிங்கிறது சுன்னத்து முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. சுன்னத்து தானே விட்டுறக்கூடாது, அதனால வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. சுன்னத்து முஅக்கதாவும் வாஜிபும் ஏறக்கூடிய 2 ஒன்றுதான். ஆனால் என்ன, வாஜிபை விட்டால் பாவம் கிடைக்கும், ஆனா சுன்னத்தை விட்டால் பாவம் கிடைக்காது. ஆனா சுன்னத்து முஅக்கதா அழுத்தி சொல்றாங்க. சுன்னத்து முஅக்கதாங்கள நாம கஞ்சத்தனத்தை பண்ணிட்டு சுன்னத்து முஅக்கதா என்ன அப்படி விட்டுறக்கூடாது. ஏன்னா இது வருடத்திற்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய அமல் என்பதால் வசதி இருந்தால் கட்டாயம் செய்ய வேண்டும். ஹனவி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கான லஹு ஸஅத்தன் வலம் யுலஹி, யாருக்கு அல்லாஹ் குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ, ஃபலா யக்ரிபன்ன முஸல்லானா, நாம தொழுறதுக்கு தொழு வராதீங்கன்றாங்க. இங்க நாம தொழுறதுக்கு தொழு வராதீங்கன்றாங்க. அப்ப குர்பானி கொடுக்கல தொழுக வராதீங்க அப்படின்னா இது கட்டாய கடமையா இல்லையா? இந்த ஹதீஸை வைத்து அபூ ஹனீஃபா சொல்றாங்க, குர்பானி கொடுப்பது ஹனஃபி மதஹ்பை பொறுத்த வரைக்கும் வசதி இருந்தால் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஆக மொத்தம் 2 இமாம்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை கொண்டு ஆதாரம் பிடித்துக் கொள்கிறார்கள். எது எப்படி இருக்கிறதோ வசதி இருப்பவர் கொடுப்பதுதான் சால சிறந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான முஃமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்கள். வந்து அந்த 2ஆம் வருடம் கடமையாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் கிட்டத்தட்ட அவர் 10 ஆண்டு ஆண்டார்கள். ஆனால் 10 ஆண்டுகளிலும் ஒரு வருடம் கூட குர்பானி கொடுக்காமல் இருந்தது இல்லை என்று நமக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு வருஷம் குர்பானி கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அது நன்மை இருப்பதால் நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா, வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லித் தராங்க. ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் குர்பானி ஆடு பிடிக்கும் பொழுது சும்மா போய் ஆடாப்பா கொண்டா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஆடை ரசிச்சு பிடிப்பாங்க. ஆடை ரசிச்சு நம்ம குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடு இருக்குது, அது அல்லாஹ்வுக்காக கொடுப்பதால் அது விலையை பத்தி யோசிக்க மாட்டாங்க. விலை போறது மட்டுமில்லைங்க, அந்த ஆடை பார்ப்பதற்கு ரம்யமாக தேடுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அமர பி கப்ஷின் அக்ரன ஃபீ சவாதின் வ யப்ருகு ஃபீ சவாதின் வ யன்துரு ஃபீ சவாதின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிற ஆடு எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல கும்புள்ளதாக இருக்கும். அடுத்து ஃபீ சவாதின் வ யப்ருகு ஃபீ சவாதின் வ யன்துரு ஃபீ சவாதின்,
பார்க்கக்கூடிய அந்த கண்ணு ஓரம் இருக்கு பார்த்தீங்களா, கண்ணுக்குள்ள கருப்பாக தான் இருக்கும், கண்ணு ஓரம் அங்கே கருப்பாக இருக்கும், வயிற்று பகுதி கருப்பாக இருக்கும். இப்படி வெண்மையில் கருப்பு கலர்ந்த பார்த்தால் அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஆடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தேர்ந்தெடுப்பார்கள் என்று ஆயிஷா அம்மா சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஆடு அறுக்கும் பொழுது ஆயிஷா அம்மா ஆடு இல்லை கத்தியை நல்லா தீட்டி எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. அப்போ நான் நினைச்சுவேன் கத்தியை தீட்டி கொடுப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுவாங்கன்னா அந்த ஆடை கவிழ்த்து போட்டு அதோடைய விடாபரத்தில் ஒரு காலை வைத்து தலையை பிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுப்பார்கள். அறுக்கிற ஒரு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்து விட்டு சொல்வார்கள், அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், இது முஹம்மது ரசூலுல்லாஹ்காகவும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் உம்மத்தே முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டார்களே கியாமத் நாள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் சேர்ந்து நான் குர்பான் கொடுக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி துஆ செய்து விட்டு தான் அறுப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இப்போ நம்ம கேட்போம், என்ன ஹஜ்ரத், ஒரு ஆடு ஒரு ஆளுக்கு தானே, நீங்க என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க குடும்பத்துக்கு கியாமத் நாள் வர வரைக்கும் உம்மத்துமார்களுக்கு கொடுத்து சொல்லிட்டீங்களே, அப்ப நாங்களாம் கொடுக்க வேணாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நமக்கு பாடம் என்ன அப்படின்னா, நாம நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்காகவும் கொடுக்கிறது நம்ம பேர் சொல்லி கொடுத்துருமில்ல, நமக்காகவும் இந்த நன்மையை எனக்கு முன்னால் வாழ்ந்த மூமின்களுக்கும் வர இருக்கிற எல்லா மூமின்களுக்கும் யா அல்லாஹ் நன்மையை சேர்த்து வை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். ஆடு ஒரு ஆளுக்கு ஒரு ஆடு தான் கொடுக்கணும். ஆனால் நன்மை சேர்க்கிறது உலகத்தில் யாருக்கு வேணா சேர்க்கலாம். உங்க பேரை சொல்லி அறுக்கிறீங்க, அறுப்பது அல்லாஹ்வுக்காக உங்கள் பேரை சொல்லி அறுக்கிறீங்க. இந்த நன்மையை உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் நன்மை சேர்த்து வைக்க முடியும் என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அருமையான மூமின்களே, ரசூலுல்லாஹ் சில கட்டத்தில் ஒரு ஆடு கொடுத்திருக்கிறாங்க, பல கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஆடு எப்படி இருக்கு அப்படின்னா, பிகப்ஷைனி சமீனைனி அலீமைனி அம்லஹைனி. ஹதீஸை பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. நல்ல கொழுத்த ஜவானாக இருக்கக்கூடிய நல்ல கம்பீரமாக இருக்கக்கூடிய ஆடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆடு காயடிக்கப்பட்ட ஆடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. ஏன்னா காயடிக்கப்பட்ட ஆடு இருக்குத, அந்த ஆடோட வளர்ச்சியும் அதனுடைய முதிர்ச்சியும் ரொம்ப அழகா இருக்கும், கறியும் சுவையா இருக்கும். அதனால காயடிக்கப்பட்ட ஆட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். கொடுக்கிற போது அதுல பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுப்பாங்க. அறுத்துட்டு சொல்லுவாங்க, ஒன்று எனக்கு, இன்னொன்று உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா உம்மத்து மக்களுக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அறுப்பார்கள் என்று ஹதீஸும் வருகிறது. இப்போ இதிலிருந்து என்ன விளங்குது அப்படின்னா, ஒரு ஆடு தான் ஒரு ஆளுக்கு கடமையா இருந்தாலும் அவருக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னா 10 ஆடு கொடுக்கலாம், 15 ஆடு கொடுக்கலாம், உங்களுக்கேவே கொடுக்கலாம், இல்லை அத்தாமா மோத்தா போன அவங்களுக்கும் கொடுக்கலாம், இல்லை நமக்கு முன்னால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, சொந்த பந்தமாக இருந்தாங்க, ஆக மொத்தம் மூமினா இருக்கணும், மூமினா இருந்தால் அவருக்கும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தராங்க. அருமையான மூமின்களே, அப்படி பார்க்கிற பொழுது ஆடு மாடு ஒட்டகத்தை தான் குர்பான் கொடுக்கணும். ஆடாக இருந்தால் 1 வயசு பூர்த்தியாக இருக்க வேண்டும், மாடாக இருந்தால் 2 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஒட்டகமாக இருந்தால் 5 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆடு இருக்குது, செம்பரி ஆடு பாத்துங்களேன், அது 1 வயசை நிரம்பி ஆடு போன்று இருக்கிறது, ஆனால் 6 மாசம் தான் ஆயிருக்கு. 1 வயசு ஆன மாதிரி கொஞ்சம் பார்க்கறது கம்பீரமா இருக்கு, ஆனா 6 மாசம் தான் இருக்கு. அப்படின்னா செம்பரி ஆடாக இருந்தால் 6 மாதத்தை எட்டிய அந்த ஆட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு இமாம்கள் நமக்கு சொல்லித் தராங்க. அதே நேரத்தில் ஆடு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். என்ன சில ஆள் கேட்டார், ஹஜ்ரத் இந்த வருஷம் நாங்கள் குர்பானி கொடுத்தோம், மாஷா அல்லாஹ், எங்கள் அண்ணன் 2000 ரூபா போட்டார், நான் 2000 ரூபா போட்டேன், எங்கள் அக்கா 2000 ரூபா போட்டாங்க, எங்கள் சின்னம்மா பார்த்து நானும் 2000 ரூபா போடுறேன் அப்படின்னாங்க. இப்படி நாங்கள் 7 பேர் சேர்ந்து ஒரு ஆடு குர்பானி கொடுத்தோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த ஆடு குர்பானி கொடுக்கல, பெரியம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கறி வாங்கி ஆடை வாங்கி வெட்டி பங்கு வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான், குர்பான் நன்மை கிடைக்காது. இப்போ ஆடு அப்படிங்கிறது ஒரு நபருக்குத்தான் கொடுக்க முடியும், நன்மை யாருக்கு வேணா சேர்க்கலாம், நல்லா விளங்கிக்கணும். ஆடு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும், நன்மை யாருக்கு வேணா சேர்க்கலாம். ஆனால் ஒரு ஆட்டில் 7 பேரை சேர்த்து சொன்னோம்னு சொன்னா ஒரு ஆளுக்கு மேல ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போனாவே அது ஆடு கூடாது. இப்போ ஆட்டுக்கு ஒரு நபருக்கு ஒரு ஆடு, மாடாக இருந்தால் ஒட்டகமாக இருந்தால் 7 பேர் செய்து கொண்டு நாம் கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹஜ் உம்ரா சர்வீஸ் மாதிரி இன்னைக்கு குர்பான் சர்வீஸ் ஜாஸ்தியாக போச்சு.
அவங்க வாட்ஸ்அப்பில் மாடுக்கா 4500 3500, சில இடத்துல பார்த்து வெறும் 1500. எவ்வளோங்க? மாடு 7 சேர் போட்டால் 1500 கொடுத்தா நாங்கள் சேர் தர்றோம் அப்படிங்கிறான். எப்படி வாங்க முடியும் யோசிச்சு பாருங்க. மாடு பார்த்தீங்கன்னா விலையில் மார்க்கெட்டில் 30,000 ரூபாய்க்கு நல்ல மாடு வாங்க முடியல. 30,000 ரூபாய்க்கு வாங்கி உங்கள்கிட்ட 1500 கணக்கு போட்ட எவ்வளோ ஆச்சுங்க? ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஆகுது, அப்படிதானே? அந்த 10,000க்கு வாங்கிட்டு எப்படி கொடுக்க முடியும்? இப்போ நிறைய ஃப்ராடுகள் நடக்குது நிறையா. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. சொல்லுவாங்கல்ல, இன்னும் சொல்ல போனா ஏமாற்றம் இருக்கிறவரை ஏமாத்திரம் இருப்பான்னு சொன்னாங்கல்ல, அந்த கதையில இந்த ஏமாத்து பெரு என்ன ஆனது காரணம் தெரியுமாங்க? நாம என்ன செய்வோம்? ஒரு இடத்து 4,500 இதை விட கம்மி எங்க? 4,000, இதை விட கம்மி எங்க? 3,000, இதை விட கம்மி, இப்படியே தேடுறது உட்காந்துட்டு. அது நெட்டு வந்துருச்சா அப்படி தட்டுனா எல்லாம் வந்துடுது. ஆடை இருக்கிறா இருந்தாலும் மனுஷனா இருக்காது எல்லாமே வந்துடுது. எவன் அடுக்கிறான்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுறானா நம்ம கடைசி பார்க்கறது. அந்த 4,000 கேட்டார், ரொம்ப அதிகங்க. இவர் 3,500 போட்டார், இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. 2,500 இது நியாயங்க. 1,000 ரூபா இதுதாங்க சரி அப்படின்னு நம்ம 1,000 ரூபா கொடுத்துட்டு நம்ம தட்டி கழிக்கலான்னா ஏமாத்திரம் எப்படி இருக்காம இருப்பான். அதனால நம்ம 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம 7 பேர் சேர்ந்து நம்ம வீட்டிலேயோ எங்க ஒரு புது இடத்துல உட்கார்ந்து அதை 7 பேர் பார்த்து அற்புதம் சொன்னது தவிர இன்னைக்கு காசு கூட வராதுங்க பாய். அப்படி கூகுள் மேப்ல அனுப்பி வச்சிடும் பாய். அவர் அனுப்பிச்சு உட்காந்துடுறாரு. சொல்லும் போது சொல்ற கறி வேண்டாங்க, எனக்கு எங்க வீட்டில் யாரும் திங்க மாட்டா, அன்னைக்கு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, கொடுத்தா எனக்கு கேட்பாங்க இது ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியான்னு கேட்கிறாங்க. மாட்டுக்கறி வேணாங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால எவ்வளோ 1,500 கூட்டு குர்பானி, அதான் காசு அனுப்பிடுறேன், கறி இங்க வச்சுக்க. அவன் எடுத்து மாப்பிள்ள பரவாயில்லையே நல்ல மனுஷனா இருக்கானே, 1,500 கொடுத்து கறி வேணான்ட்டானே அப்படின்னு நினைச்சுவான். 7 பேர் இல்லை 70 பேர் சேர்ப்போம் ஒரு மாட்டுக்கு. எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா ஏமாறுறவர் இருக்கிற வரைக்கும் ஏமாத்தம் இருக்கத்தான் செய்வான். அப்ப நாம உட்கார்ந்து சொகுசா உட்கார்ந்துட்டு கூகுள் பே அனுப்பி காசு அனுப்பி உட்கார்ந்து அப்படின்னா அவன் ஏமாத்த மாட்டான். நல்லா விளங்கிக்கணும். இந்த குர்பான் என்பது இறைவனுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த வணக்கத்தை நாம் நின்று நாம் அதை ரசித்து அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த செயல்பாடை நினைத்து பார்த்து கொடுப்பதற்கு பேர் தான் குர்பான் அப்படிங்கிறது விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான முஃமின்களே, அப்படி பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடா இருந்தா எத்தனை பேர், மாடா இருந்தா எத்தனை பேர், ஒட்டகமா இருந்தா எத்தனை பேர் அப்படிங்கிற நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த பெருநாள் தினத்தன்று இப்போ நம்ம பார்க்கப்பட்டுச்சு. பெருநாள் எப்போ அப்படின்னா வருகிற சனிக்கிழமை பெருநாள், அப்படிதானே? இந்த சனிக்கிழமை இல்லை, அதுக்கு அடுத்த சனிக்கிழமை. நாளைக்கு பெருநாள் நினைச்சிடாதீங்க. வருகிற இந்த சனிக்கிழமை போய் அடுத்த சனிக்கிழமை பெருநாள். அந்த பெருநாளுக்கு முந்தைய நாள் இருக்கிறது அது அரஃபாவுடைய தினம். அன்னைக்கு நோன்பு வைக்கிற சுன்னத்துனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, நோன்பு வைக்கிற சுன்னத்துனாங்க என்ன நன்மை நமக்கு? நம்ம பொதுவாக எப்போதுமே எதிர்பார்த்து கொடுப்போம். நம்ம தர்மம் கொடுக்கும் போதே ஒரு ரூபா கொடுக்கலாம். அந்த ரசூல் நினைச்சாங்க ஒன்றை கொடுத்தா அல்லாஹ் 10 தருவான் அப்படின்னு நினைச்சா 1 ரூபா கொடுப்போம். ஏன்னா நம்மளாம் ஃபக்கீர்கள், நம்மளாம் ஏழை பாடைங்க, நம்ம எதிர்பார்த்து கொடுப்போம், தப்பும் இல்லை, அது வேற பிரச்சனை. இப்போ நம்ம நோன்பு பிடிக்கிறோம், நன்மை என்ன வேணும்ல? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஒரு நோன்பை பிடித்தால், அரஃபாவுடைய ஒரு நோன்பை பிடித்தால் கடந்த ஒரு வருடத்தின் பாவமும் வரக்கூடிய ஒரு வருடத்தின் பாவங்களும் அல்லாஹ் மன்னிக்கிறான், நான் எண்ணுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப எத்தனை வருஷங்க? ஒரு நோம்பு பிடிச்சா 2 வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது வருகிற வேலைக்கிழமை எழுந்து நம்ம சகர் வச்சோம்னா வெள்ளிக்கிழமை நோம்பு. இப்போ இதுல டவுட் வரும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை மட்டும் நோம்பு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இது எப்படி மக்ரூவா சுன்னத்தா? நல்லா விளங்கிக்கணும். சுன்னத்தான நோம்பாக இருந்தால் அது வெள்ளிக்கிழமை சிங்கிள் நோம்பா இருந்தாலும் வச்சுதான் ஆகும். ஏன்னா இது ஸல்லல்லாஹு சொன்னதுனால நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு நோம்பாக இருந்தாலும் வைத்துக் கொள்ளலாம். நாம ஒரு நாட்டை நாடி நோம்பு வைக்கணும்னு வச்சுங்களேன், அந்த ஒரு நோம்பை வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது. ஏன்னா அது வெள்ளிக்கிழமை என்பது மூமின்களுக்கு பெருநாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னதுனால நாம ஏதாவது நோக்கத்தை நினைச்சு நோன்பு வைக்கிறாருந்தா வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது. வேலைன்னு வெள்ளியும் வைக்கலாம், வெள்ளியும் சனியும் வைக்கலாம், வழங்கிங்களா? ஆனா இங்க வந்து அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வருவதால் அந்த ஒரு நோன்பை பிடிப்பது அவசியம்தான். அப்படி நோன்பு பிடிச்சா 2 வருடம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லித்தராங்க. சொல்றாங்க,
அந்த பெருநாள் அன்று செய்யக்கூடிய அமல்களில் ஆக ஏற்றமான இறைவனுக்கு பிடித்தமான ஒரு அமல் என்று சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ரசூல் சொல்லுவாங்க, நீங்கள் ஆடை அறுத்து அந்த ரத்தம் பூமியை தொடுவதற்கு முன்னால் உங்கள் அமல் அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆடை பிடிக்கும் போது கவனமா பிடிக்கணும். ஆனால் இன்னைக்கு கவனமா போயிட்டு இன்னைக்கு கௌரவமா ஆகிப்போச்சு. ஆடு பிடிக்கிறது கௌரவம். என்னன்னா உங்க ஆடு எவ்வளோங்க? ஆடு 82,000 ரூபாய்ல எப்படிங்க? அது பெருமையா 82,000 ரூபாய்ல. ஏன் ஆடு 92,000 இல்ல. என்ன வாங்குறீங்க? குதிரையை வாங்குறீங்களா, பிளைட்டை வாங்குறீங்களா? ஆடை போய் 89,000 90,000 வாங்குவாங்க. சல்லல்லாஹு கம்பீரமா ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, தப்பு இல்லை. அதுக்காக பேருக்காகவா பெருமைக்காகவா? நல்லா விளங்கிக்கங்க. ஒரு ஆடு இருக்கிறது பார்ப்பதற்கு கொம்பு இருக்கிறது, ஜவானாக இருக்கிறது 20,000 வச்சுக்கங்களேன். இன்னொரு ஆடு இன்னும் கொஞ்சம் ஜவானாக இருக்கிறது 1 லட்சம் ரூபாய்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் ஆடை கொடுப்பதை விட 20,000 ரூபாய்க்கு 5 ஆடு வாங்கணும்னு வச்சுங்களேன். 2 பேர் நன்மை யாருக்கு அதிகம்? 1 லட்சம் ரூபாய் நன்மை அதிகம் கிடையாது. யாருக்கு கறி அதிகம் கிடைத்து ஏழைகளுக்கு பயன்பட கொடுக்கிறோமோ அவருக்கு தான் நன்மை அதிகம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப கறி மக்களுக்கு போய் சேரணும். அது மக்கள் யாருடைய பசி ஆட்டுகிறார்களோ, யார் அதிகமாக ஆட்டுகிறார்களோ அவர்களுக்கு நன்மை அதிகம். எனவே பெருமைக்கும் பீத்தலுக்கும் பெரும் ஆடுகளை 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா. பத்தியா என் ஆடு எப்படி தெரியுமா கம்பீரமா இருந்ததுல, சைதாப்பேட்டை என்ன மாதிரி யாரும் ஆடு வாங்கினாங்களா? யோசிக்காதீங்க. நான் யாரும் குத்தி பேசுறேன், காமனா பேசுறேன். ஏன்னா நான் எதை பேசினாலும் யாராவது ஒன்று தப்பிஞ்சிருப்பாங்களா? ஒன்ன பார் ஒன்னத்தான் பேசுறேன். நோண்டி விடுறதுக்கு பக்கத்தில் உட்காந்து பத்தியா ஒன்னத்தான் பேசுறான், அடுத்தவன் ஒன்னத்தான் பேசுறான். இது சில பேருக்கு நோய். நோண்டி விட்டே உட்காந்துருப்பான். அல்லாஹ் காப்பாற்றணும். நாம யதார்த்தமா பேசுறோம், நான் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லுகிறோம். அந்த குற்றத்தை திருத்திக் கொள்ள வேண்டும் தவிர என்னை திருப்பி அடித்தால் பிரயோஜனமே இல்லை. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆடு 1 லட்சம் ரூபாய், அந்த ஆடு அறுத்தா ஒரு 50 கிலோ வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு 5 ஆடு அறுத்தோம் 80 கிலோ வருதுன்னா 80 கிலோ கறி வரக்கூடிய 5 ஆடை வாங்கி நாம் தர்மம் கொடுப்பதுதான் சிறந்ததே தவிர ஊரு பேச வேண்டும், ஊர் மெச்சம் என்பதற்காக லட்சங்களை கொட்டி கொடுப்பது சால சிறந்து அல்ல அப்படிங்கிறதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு ஹதீஸ் முடிச்சார். ஜாபிர் தான் சொல்றாங்க, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை அறுக்க சொன்னார்கள். 100 ஒட்டகங்களை அறுக்க சொன்னார்கள். அப்படி அறுக்குவதற்காக கொண்டு வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகத்தை தன் கரத்தால் அறுத்தார்கள். மீதியை அலியை அழைத்தார்கள். அலியே மீதி நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள். 2 விஷயம். நான் உலகத்தில் 63 வயது வரைக்கும் தான் வாழப்போகிறேன் அப்படிங்கிற செய்தியை சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகத்தை அறுக்குகிற பொழுது என் ஆயுள் இவ்வளவுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு பகிரங்கமாக சொல்லி காமித்தார்கள். காரணம் தெரியுமா? நபி அப்பப்பொழுது சொல்லி காட்டவில்லை என்று சொன்னால் நபி மரணிக்குகிற பொழுது அந்த மதீனாவில் மக்கள் அத்தனை பேரும் செத்து போயிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு இவ்வளவு அறிவிப்பு செய்தும் கூட பல சஹாபாக்கள் பெருமானார் மரணித்து விட்டார் என்று செய்தி கேட்கிற பொழுது மரணித்தார் என்பது மட்டுமல்ல, பல சஹாபாக்கள் யா அல்லாஹ் நபியை பார்த்த கண் எனக்கு இனிமே தேவையில்லை, குருடாக்க என்ன கேட்டார் என்று சொன்னால், அருமையான மக்களே, அந்த மக்கள் நபியின் பிரிவை தாங்கிவிட மாட்டார் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்பப்பொழுது சொன்னார்கள் 63 வயசு வரைக்கும் தான் வாழ்வேன் என்பதை பலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காமித்தார்கள். சொன்னது மட்டுமல்ல, அருமையான மூமின்களே, அந்த 100 ஒட்டகத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அறுத்து தனக்கும் தன் குடும்பத்திற்கும் உலக மக்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு நன்மை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் செய்தனா அலியும் கர்ரமல்லாஹு வஜஹா எப்போதும் 2 ஆடை கொடுப்பார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், அலியே ஒரு மனிதனுக்கு ஒரு ஆடுதானே கடமை, நீங்கள் ஏன் 2 கொடுக்கிறீர்கள்? சொன்னார்கள், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மரணிக்கிற பொழுது சொன்னார்கள், அலியே குர்பானி கொடுத்தால் ஒன்று உங்களுக்கு கொடுங்கள், இன்னொன்று எனக்கு சேர்த்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நபிக்கு சேர்த்து நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மொத்தா பணங்களுக்கும் குர்பானி கொடுத்தா போகும். அது சில பேர் பார்த்தீங்கன்னா மோத்தா அத்தா மோத்தா போய் 30 நாள் இருக்கும், அஜ்மர் வந்துருமா, மோத்து வீட்டில் ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை, பிரியாணி சாப்பிட்றது இல்லை, ஆர்டர் இருக்கிறது. ஏன்னா அப்படின்னா 40 நாள் கூட ஆகலைங்க. இன்னும் சில பேர் வருஷக்கணக்கில் அப்படி தூக்கமா சினிமாவுக்கு போவார், பீச்சுக்கு போவார், எல்லாம் செய்வார். ஆனால் ஆர்டர் இருக்கும்போது அத்தா மோத்தா போய் 1 வருஷம் கூட ஆகல, குர்பானை கொடுக்க கூடாது. யாரு சொன்னா? மார்க்கம் சொல்லுச்சா? மார்க்கம் சொல்லுது, மோத்தா போன அத்தாவுக்கு சேர்த்தாரியாங்குது.
சேர்த்தாரு, நன்மையை சேருங்குது. சொத்து சேர்த்து வச்சு போனார்ல, வீடு கொடுத்தாருல, கடை வச்சு போனார்ல, அந்த அத்தாவுக்கு சேர்த்து கொடுக்குது மார்க்கம். நாம என்ன செய்யணும்னா அத்தா பேரை சொல்லி ஒரு வருஷம் அவளை தனக்கும் கொடுக்கறது இல்லை, அத்தாவுக்கும் கொடுக்கறது இல்லை. இது மார்க்கத்தில் இல்லாத செயல். எனவே அரங்கார மக்களை மௌத்தா போன வீட்டிலையும் குர்பானி கொடுக்கிறது கடமை இருந்தால் கட்டாய கடமை என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. இப்படி பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆட்டை கொடுத்தால் நமக்கு என்ன நன்மை என்பதை எல்லாம் பெருமானார் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டார்கள். எனவே நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி என்பது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியது. வாங்குகிற பொழுது நான் ரப்பு எனக்கு கொடுத்திருக்கிறான், நான் ரப்புக்காக வாங்குகிறேன் என்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும். தவிர இந்த ஆட்டை கொண்டு போனா செய்தா போட்டியே பார்ப்போம், இந்த ஆட்டை கொண்டு போனா எல்லாரும் கேட்பாங்க, இந்த எண்ணம் இருந்தால் பிரயோஜனமே இல்லாமல். அதனால முடிந்த வரைக்கும் இது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய வணக்கம். நாம் செய்யக்கூடிய வாங்குகிற நேரம் முதல் கொடுக்குகிற நேரம் வரைக்கும் ரப்பு எனக்கு கொடுத்தான், ரப்புக்காக கொடுக்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியை எந்த விதமான சலனம் இன்றியும் பெருமை இன்றியும் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களை நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.